சென்னை கிழக்கு மாவட்ட கழக நிர்வாகிகளின் சந்திப்பு கூட்டத்திற்கு வருகை தந்த மாண்புமிகு துணை முதல்வருக்கு கழக அமைப்புசாரா ஓட்டுநர் அணியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் துறைமுகம், எழும்பூர், திருவிக நகர், வில்லிவாக்கம் மற்றும் அம்பத்தூர் பகுதிகளைச் சேர்ந்த 4500 கழக நிர்வாகிகள் மற்றும் கள போராளிகளுடனான சந்திப்பு கூட்டத்தில் பங்கேற்று 2026 தேர்தல் குறித்து சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்த மாண்புமிகு துணை முதல்வரை வரவேற்கும் வகையில் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர வளர்ச்சி குழும ஆணைய தலைவருமான PK சேகர்பாபு அவர்கள் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்திருந்தார். அதன் ஒரு பகுதியாக கழக அமைப்புசாரா ஓட்டுநர் அணியின் மாவட்ட அமைப்பாளர் ஆட்டோ கு. கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் பலர் திரளாக கலந்து கொண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்வில் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் காண்டியப்பன், ஐயப்பன் மற்றும் ஆட்டோ நிர்வாகிகள் முனியசாமி, கந்தன், ஆனந்த், ரமேஷ், ராமதாஸ், கனகராஜ், உசேன்பாய், சரவணன், சுப்பிரமணி, சுரேஷ், ரவி, அமுல்ராஜ், சந்தோஷ், சுதாகர், பலராமன், செல்வராஜ், கோபி, குமார், தனுஷ், சுகுமார், சக்திவேல், விஜயகுமார், ஜெயபால், ஆதிலட்சுமி, ஜோதி, வசந்தி மற்றும் ஏராளமான உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர்.